மந்திரங்களை எல்லாம் இங்கே உச்சரிக்கின்றார்கள். இந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து இதை நிறைவு செய்த பிறகு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது. சரியாக 10:30 மணி முதல் இந்த திருக்குட அபிஷேகம் என்பது நடைபெற இருக்கின்றது. இத்தனை நாட்கள் திருப்பணி செய்து இந்த சில நிமிடங்களுக்காக பல ஆயிரம் மனங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்தை நடத்துகிறவர்களுக்குத்தான் மனதில் மகிழ்ச்சி. ஆனா ஒரு கோயிலினுடைய குடமுழுக்கு என்று சொன்னால் அந்த குடமுழுக்கில் அனைவருக்கும் மகிழ்ச்சி. தெய்வம் எல்லோருக்கும் சொந்தம். ஞானக்கண் பெற்று பார்க்க இருக்கக்கூடிய அந்த அற்புத தருணம். அடியார் பெருமக்களும் இணைந்திருக்கின்றீர்கள். நேரலையிலே இந்த காட்சி நமக்கு மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது. 7 கலசங்கள், ராஜகோபுர கலசங்கள், அவற்றிற்கும் புனித நீர் வார்க்கக்கூடிய தருணம். பரிவார தெய்வங்களுக்கான குடமுழுக்கு வைபவம். 6 கால யாகசாலை பூஜையிலே வைக்கப்பட்ட அந்த புனித நீரானது இதோ இன்னும் சில நொடிகளிலே அந்த கலசங்களின் மீது சேர்ப்பிக்கப்படும். ஆம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலரைந்தும் காணா மணிவிளக்கே என திருமூலர் சொல்லுவார். அப்படியானால் இந்த உடலுக்கு எப்பொழுது கும்பாபிஷேகம் என கேட்கலாம். இதனால் வரையிலும் இறைவனை வணங்கவில்லையே என்று நாம் நினைத்தால் அந்த வினாடி கண்ணீர் சிந்தினால் அதுதான் உடலுக்கான கும்பாபிஷேகம். இதோ